ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் செஷன் அண்ட் சிவில் டிசோபியன் மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சைமன் கமிஷன் பார்த்துருப்போம். சைமன் கமிஷன் வந்து நவம்பர் 1927 வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் February 3, 1928 வந்து இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே லார்ட் பிரிகன் ஹெட்ன்றவர் வந்து இந்தியன்ஸ் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுவார். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு தனி கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணி காட்டுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து மோட்டிலால் நேரு வந்து தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுவார். அதில் பார்த்திங்கன்னா வந்து டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்பார். அதுக்கப்புறம் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் வேணாம் அப்படின்னு சொல்லி சில நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து என்ன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நேரு ரெடி பண்ண ரிப்போர்ட் வந்து 1928 கல்கட்டா செஷனில் வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து யங்ஸ்டர்ஸ் சுபாஷ் சந்திர போஸ், சத்யமூர்த்தி இவங்களுக்குலாம் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாமினஸ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்டோம்னா வந்து நம்ம அதிகாரத்தை குறைச்சிக்கிட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்காதீங்க, டாமினஸ் ஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டாமினஸ் ஸ்டேட்டஸ்லாம் தேவையில்லை, நம்ம அதுக்கு மேலேயே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கு தாண்டிட்டோம், இன்னும் என்ன டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்குறீங்க, டாமினஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ், சத்யமூர்த்தி இவங்களாம் சொல்கிறாங்க. காந்தியும் மோட்டிலால் நேரு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட் வந்து ட்ராப் பண்ண வேணாம், நாம் வந்து டாமினஸ் ஸ்டேட்டஸை வந்து கேட்போம், 2 இயர்ஸ்க்குள்ளே கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அப்படி கொடுக்கலன்னா நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸும் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி காந்திஜியும் நேருவும் சொல்கிறாங்க, மோட்டிலால் நேருவும் சொல்கிறாங்க. பட் அதுலேயும் ஒரு பாயிண்ட் ட்ராப் பண்ணாங்க. 2 இயர்ஸ் வேணால் 1 இயர்க்குள்ளே கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி கிடைக்கலனா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸும் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டும் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1928 நடக்குது. 1 இயரும் ஆகிடுது, 1929 ஆகிடுது. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அப்போ வந்து வைஸ்ராய் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லார்ட் இர்வின் இருப்பார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இப்போ தான் சைமன் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, நம்ம சைமன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை டாமினஸ் ஸ்டேட்டஸை பற்றி பேசுவோம், நீங்கள் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ காந்திஜி வந்து கூப்பிட்றாரு. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இர்வின் டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஸோ இர்வின் டிக்ளரேஷன்னா என்னென்னா, இந்த மாதிரி வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி ப்ராமினென்ட் லீடர்ஸை காந்திஜியில் கூப்பிட்டு தான் என்ன சொல்கிறோம்னா இர்வின் டிக்ளரேஷன். அது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா October 31, 1929 நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து மறுபடியும் வந்து இந்த முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்து ஒன்று கூடுவாங்க. அங்கே வந்து வைஸ்ராய் வந்து என்ன சொல்வார், இந்த மாதிரி வந்து வைஸ்ராய் வந்து இர்வின் வந்து நம்மளை வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு வர சொல்கிறாங்க, இதை பற்றி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. November 2, 1929 வந்து எல்லா ப்ராமினென்ட் லீடர்ஸும் கூடி வந்து இந்த மாதிரி வந்து இர்வின் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறத வந்து டெல்லி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்டு 1 இயர் டைம் கொடுத்தாச்சு, ஆனால் வந்து அவங்க எதுவுமே பண்ணல, இர்வின் எதுவுமே கேட்கல. டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்டாலும் வந்து இர்வின் வந்து கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு மட்டும் வான்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு சில லீடர்ஸ்க்குலாம் இதுக்கு வந்து அப்போஸ் தெரிவிக்கிறாங்க. போனால் போச்சுன்னு டாமினஸ் ஸ்டேட்டஸ் கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகூரில் வந்து 1928 டிசம்பரில், இது எப்போ நடக்குது, November 2 வந்து 1929 வந்து இந்த டெல்லி மேனிஃபெஸ்டோ நடக்கும். அங்கே கூட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போகலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம போனால் போச்சேன்னு கேட்டால் வந்து இன்னும் வந்து டாமினஸ் ஸ்டேட்டஸ்க்கே இன்னும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்கும். ஸோ ஆனுவல் செஷன் நடக்கும் இல்லையா டிசம்பரில். ஸோ லாகூர் செஷன் 1928 டிசம்பரில் நடக்கும். அங்கே வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, நமக்கு டாமினஸ் ஸ்டேட்டஸ்லாம் வேணாம், கம்ப்ளீட் ஸ்வராஜ், பூர்ண ஸ்வராஜ் வேணும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பூர்ண ஸ்வராஜாக வேணும். அதே மாதிரி வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து Jan 26, 1930 வந்து ஸ்வராஜ் டே, அதை தான் வந்து ஸ்வராஜ் டேவை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல காந்திஜி பார்த்திங்கன்னா என்ன டிசைட் பண்ணுவார்னா, நமக்கு அங்கே ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுவார். அந்த 11 பாயிண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா நாங்கள் டைரெக்டாக வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த 11 பாயிண்ட்ஸ் என்னென்னு டீட்டெயிலாக நோட்ஸில் இருக்கும், அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ 11 பாயிண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டில் வந்து
என்ன சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லா வந்து பிரேக் பண்ணுறது. அவங்க கொடுக்குற ரூல்ஸை வந்து இப்போ பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கணுன்னா நான் எடுக்க மாட்டேன், அதுக்கு நீங்கள் ஃபைன் போட்டிங்கனாலும் அதுக்கு நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட். அப்போ அவங்கெல்லாம் கூடி எந்த லாவாக பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சொல்கிறாரு, லேண்ட் ரெவென்யூ கட்டுறது வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கெலாம் யாருமே அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காந்திஜி வந்து சொல்கிறார், காற்று தண்ணி, இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா சால்ட் ரொம்ப முக்கியம், உப்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஒயிட் சால்ட்டை வந்து நம்ம வந்து அது நம்மளோட உரிமை, நம்ம உற்பத்தி செய்கிறோம், கடல்லேருந்து நாம் எடுக்கிறோம், அதுக்கு எதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும், ஸோ அதுக்கு கட்ட மாட்டோம்னு சொல்லி உரிமையை மீறி போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து தண்டி மார்ச் ஆரம்பிப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 12, 1930 ஆரம்பிப்பார். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சபர்மதியிலேருந்து தண்டியில் வரைக்கும் ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே ஒரு 3 monthஸில் வந்து இப்போ இது எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து தண்டி மார்ச் ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 3 monthsலேயே வந்து இர்வின் வந்து கூப்பிட்ருவார், நீங்கள் வாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வாங்க, அங்கே வந்து டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வந்து பற்றி பேசலாம் அப்படின்னா. எப்போ கூப்பிட்றாருன்னா ஜூலை 1930 தான் கூப்பிட்றாரு. ஸோ இவங்களாம் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லி இங்கே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து இர்வின் வந்து டாமினன்ட் ஸ்டேட்டஸை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து இல்லை எங்களை நாங்கள் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து 12 November 1930 வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அதில் வந்து காங்கிரஸ் யாருமே கலந்துக்க மாட்டாங்க, பாய்காட் பண்ணிவிடுவாங்க. முஸ்லீம்ஸ் சில பேர் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் சில பேர் கலந்துப்பாங்க, அதே மாதிரி வந்து ஹிந்து மகாசபாலேருந்து சில பேர் கலந்துப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் கலந்துக்க சொல்லி வந்து சில மாட்ரேட் லீடர்ஸாக இருப்பாங்க இல்லையா, பாய்காட்டும் பண்ணாமல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து காந்திஜியும் இந்த இர்வினையும் வந்து சேர்த்து வச்சு காந்திஜி வந்து அடுத்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தி இர்வின் பேக்ட் 1931. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாகூர் செஷன் அண்ட் சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்டை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நோட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ லாகூர் செஷனில் பார்த்திங்கன்னா வந்து when the Nehru report came before the annual session of the Congress in Calcutta in December 1928, the left lashed it out on the fact did not complete independence and they want only a dominant status. ஸோ வந்து நேரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாமினன்ட் ஸ்டேட்டஸ் தான் வேணும்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்கள வந்து டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வேணாம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கேட்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. The most landmark resolution was the Nehru Committee report has low lapsed and dominant status will not be acceptable. ஸோ நேரு ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தாங்கன்னா அதில் வந்து டாமினன்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாரு, அது வந்து அக்செப்டபிள் கிடையாது, நமக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும் அப்படின்வாங்க. பூர்ண ஸ்வராஜ்னால் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இந்த சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க அந்த லாகூர் செஷன்லாம். அந்த மிட் நைட் ஆஃப் December 31, 1929 and January 1, 1930 the deadline of the Nehru Committee report expired and Jawaharlal Nehru unfurled the flag of India's independence on the bank of river Ravi in Lahore. ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணால் இந்த நோட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து வீடியோ வந்து எனக்கு 1 hour போச்சுன்னா வந்து அப்லோடிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக நோட்ஸ் வந்து படிச்சிடுறேன். ஏற்கனவே டீட்டெயிலாக ஓவர்வியூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து மிட் நைட்டில் வந்து ஃப்ளாகை வந்து பறக்க விடுறாங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா ரிவர் ராவி இன் லாகூரில் வந்து பறக்க விடுறாங்க. ஸோ ஏன்னா December 31 வந்து நேரு ரிப்போர்ட்டோட டெட்லைன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி met on Jan 2, 1930 and on that day it was decided that January 26, 1930 should be observed as Purna Swarajya Day. As on that day Purna Swarajya pledge was drafted by Mahatma Gandhi. ஸோ சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட் போவோம். Before starting the civil disobedience movement, Gandhiji played down 11 points ultimatum before the Irwin for administrative reforms and state that if Lord Irwin accepted then there will be no agitation. ஸோ வந்து சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 11 points முன்னாடி வைக்கிறாரு. ஸோ அந்த 11 points நீங்கள் ஒத்துக்கலைன்னா நாங்கள் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஹிபிட் இன்டாக்சிகன்ஸ், சேஞ்ச் த ரேஷியோ பிட்வீன் ருப்பி அண்ட் த ஸ்டெர்லிங், reduce the ratio of land revenue, abolition of salt tax, reduce the military expenditure, reduce expenditure on civil administration, impose custom duty on foreign cloth,
accept the postal reservation bill, abolish the CAD department, release all political prisoners and issue license of arms to citizens for self-protection. ஸோ 11 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. பட் இந்த 11 பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து இர்வின் வைஸ்ராய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சால்ட் சத்தியாகிரகா தான் பண்ணுறாங்க. ஸோ காந்தி ஸ்டார்டட் த 24th day march from his Sabarmati ashram to the coastal sound of Dandi to produce salt from sea and defy the salt law. This is known as Dandi march. இதோட எதனால் வந்து சால்ட் லா வந்துச்சுன்ற ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் பார்ப்போம். During 1929 National Congress session at Lahore, the party exerted the use of civil disobedience in order to attain Purna Swaraj or complete independence. ஸோ 1929 லாகூர் செஷனில் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ எந்த செஷனில் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1929 செஷனில் தான். அங்கே வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே the party asked Mahatma Gandhi to organize the movement. Gandhi decided to defy the British salt tax. An act passed in 1882 granted British the monopoly to collect and produce salt from the seas. The people were subject to salt tax. Despite the commodity being freely available to be produced from the sea, Indians had to buy it from the government. Salt was chosen as a symbol of protest because it was the basic commodity and one that everybody needed irrespective of religion, caste, economic status, etc. ஸோ 1882 வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி வந்து சால்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண சீலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சால்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சால்ட்டு ஏன் வந்து சால்ட்டை வந்து டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு காந்திஜி நினச்சுன்னா, அது ரிலீஜன், கேஸ்ட், எக்கனாமிக் ஸ்டேட்டஸை விட்டு அது ரொம்ப எல்லாருக்குமே வந்து பேசிக்காக அது ஃப்ரீயாக கிடைக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சால்ட்டுக்கு வந்து டேக்ஸ் இருக்காது. நம்ம வந்து சால்ட்டு 1 kg சால்ட் வாங்கினோமா அது ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து இருக்காது. ஸோ அது சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்டாக எடுக்கிறாங்க சால்ட்டை தான். ஸோ in the beginning when Gandhiji suggested the breaking of the salt law, a lot of people from the Congress as well as the press were skeptical. அதாவது வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாகறாங்க, ஏன் வந்து சால்ட்டை வந்து இவர் சூஸ் பண்ணுறாரு, எவ்வளவோ இருக்கே, ஏன் சால்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவென்யூ இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், என்னென்னமோ பிரச்சனை இருக்கும், மில் ஸ்ட்ரைக் இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், ஏன் இவர் வந்து சால்ட்டை வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிங்கன்னா வந்து லேண்ட் ரிவ்யூ வந்து பைக்காட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் சிரிச்சுறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ரிவ்யூ பைக்காட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்மளும் வாழ முடியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக லேண்ட் ரிவ்யூ வந்து பைக்காட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. The British government also not to miffed about the whole impeding resistance, but gradually people began to realize the power of the simple white power in Gandhiji once. Next to air and water, salt is perhaps the greatest necessity of life. So காற்று தண்ணிக்கு அப்புறம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நெசசிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சால்ட், அந்த ஒயிட் பவுடர் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. On 2nd March 1930 he wrote a letter to the Viceroy Lord Irwin announcing his decision to defy the salt tax law and also wrote about the injustice of the British Raj. The Viceroy ignored the warning and did not meet Gandhi. ஸோ காந்தி வந்து இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இர்வினுக்கு வந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து மீட் பண்ணல. On 12 March 1930, Gandhiji started the famous march from his ashram at Sabarmati in Ahmedabad. He was accompanied by 80 satyagrahis, all of whom were inmates of his ashrams. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து சில புக்கில் வந்து 78 கொடுத்துருக்காங்க, சில நோட்ஸில் வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 78 தான் நான் மோஸ்ட்டாக நிறைய படிச்சிருக்கேன். ஸோ 78 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 78 அதை மாற்றிக்கோங்க. அதை all along the path where they walked, people crowded to offer the support to the cause. The first day they covered 21 kilometers and reached Asali. On reaching the village, Gandhi addressed a 4,000 strong gathering. They continued the journey to Dandi, 390 kilometers, 240 miles. Away halting at different villages to stay for the night, they were joined by people as they proceeded. The processions became longer and longer and it was called the white flowing river since everybody in it were donned with white khadi.
ஸோ பார்த்திங்களா வந்து ஃபஸ்ட் டே வந்து 21 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறாரு. எங்கே ரீச் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா அசாலி அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு. போகிற வழியிலெல்லாம் மக்களை கேதர் பண்ணிட்டே போகிறாரு. 4000 ஸ்ட்ராங் கேதர் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஆறு ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒயிட் கிளாத்ஸ் அணிஞ்சுட்டே போயிட்டு இருந்தாங்க, அதனால் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Sarojini Naidu also joined Gandhi for the march. The villagers gave them food and water. Many also resigned their government jobs and joined the Satyagraha. The march reached Dandi on 5 April when about 50,000 people were waiting for them. On 6 April, Gandhi broke the salt law by raising salt from the sea. Then he declared, with this, I am shaking the foundation of the British Empire. ஸோ எப்போ ரீச் ஆகுறாருன்னு பார்த்திங்கன்னா வந்து எப்போ இந்த சால்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 6 ஏப்ரலில் வந்து எடுக்கிறார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு. அப்புறம் வந்து என்ன சொல்கிற, சால்ட்டை கையை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே வந்து ஆட்டி படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The march received widespread coverage in national and international media. The Salt March, the civil disobedience movement spread like wildfire throughout India. People all over began producing illegal salt. There were similar marches in other places. Gandhiji associate and friend C. Rajagopalachari conducted another salt march from Tiruchi to Vedaranyam. People boycotted foreign goods and clothes. Other unpopular laws were defied. By end of April, the government has arrested 60,000 people. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் வயலன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வயலன்ஸ் நடந்த உடனே காந்திஜி வந்து கால் ஆஃப் பண்ணியிருப்பார். பட் இங்கே வந்து அவர் கால் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்டில். Ghaffar Khan or Frontier Gandhi started a satyagraha in Peshawar. There were about 250 satyagrahas known as Kudai Kitmar were fired upon and killed by the government. ஸோ பெஷாவரில் பார்த்திங்கன்னா வந்து அப்துல் காஃபர் கார்ன்ற வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவங்கள வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குடை கித்மர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ஸ் ஆஃப் காடுக்கு வந்து தொண்டு செய்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து ரெட் ஷர்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரெட் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா a great number of women also entered the satyagraha and broke the salt law. This was seen an alarming tendency by the viceroy. பாருங்கள், இங்கே தான் வந்து நிறைய உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருந்த மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். The British were on a whole shaken by the satyagraha. They were confused as to how to deal with the non-violent protest. They also received a lot of bad press in the international community. ஸோ இந்த வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நிஜமே ஆடி போச்சு. இதுன்னு வந்து ஒரு நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கிறனால அவங்களால எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சுட்டுட்டா மறுபடியும் சுட்டுடலாம். பட் அது நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கிறனால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இன்டர்நேஷ்னல் கமிட்டி அளவுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு பேட் நேம் வந்தது. The movement went on until early 1931. The Gandhi was released from jail and Lord Irwin held talks with him as equals. This resulted in the Gandhi-Irwin Pact, which led to the second round table conference. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ காந்திஜி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து சில கோரிக்கைகளாக வைப்பார். அதுக்கு வந்து இர்வின் வந்து ஒத்துப்பார். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போயிடுவார். ஸோ காந்தி இம்பேக்டில் என்னென்ன கேட்பாருன்னு பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க நான் வயலண்ட்டாக தானே இருந்தாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சால்ட்டை கன்செப்ஷன் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு அக்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. நம்ம அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து apart from defense of salt law, the other forms of non-violent protest included the following. ஸோ அந்த சால்ட் லா விட்டுட்டு மற்ற எந்த இடத்துலலாம் பண்ணாங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஏற்கனவே பார்த்தா கான் அப்துல் காஃபர் கான் வந்து குடை கித்மர் ரெட் ஷர்ட் எங்கே பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பெஷாவரில் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு சிடிஎம்மில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸில் உமன், யங் மதர்ஸ், widowed and unmarried girls played an important role in picketing of liquor shops on opium dens and stores selling foreign clothes. அதாவது லிக்கர் ஷாப்ஸ் வந்து ஒழிச்சு கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபியம்னு ஒரு போதைப் பொருள் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஒழிச்சு கட்டணும், ஃபாரின் கிளாத்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. they use non-violent and persuasive means to conceive the buyers and sellers to change their views. They were ably supported by the students and youths in the boycotts of foreign clothes and liquors. In Bihar, anti-Chaudhary tax campaign was initiated where villagers refused to pay
protection money to the local gods, Chaudikars, who implemented the meager police force in the rural area. Rajendra Prasad took part in the anti-Chaudikar tax campaign in Bihar. ஸோ சவுடிக்கார்ன்ற வார்த்தை இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ சவுடிக்கார்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லும் போதே. ஸோ ஆன்டி சவுதிக்கார் டேக்ஸ் கேம்பெயின் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து லோக்கல் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணதுக்கு வந்து மணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து அப்போஸ் பண்ணி பீகாரில் வந்து கேம்பெயின் நடந்திருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குஜராத்தில் வந்து லேண்ட் ரெவியூக்கு அகேன்ஸ்டாக வந்து கேதா சத்தியாகிரகான்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கேதா சத்தியாகிரகா வந்து பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ டேக்ஸ் கேம்பெயின் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கேதா, சூரத், போரச் டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லா டுக்ஸ் பிளேஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், எஸ்பெஷலி இன் விச் ஏரியாஸ் வித் லார்ஜ் ட்ரைபல் பாப்புலேஷன். ஸோ ஃபாரஸ்ட் லா வந்து டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகாலாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அங்கே வந்து அப்போஸ் தெரிவிச்சிருக்காங்க. இன் அஸ்ஸாம் எ பவர்ஃபுல் அஜிடேஷன் லெட் பை ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் லான்ச்ட் அகேன்ஸ்ட் த கன்னிங்கம் சர்க்கிள் விச் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த கார்டியன்ஸ் டு ஃபர்னிஷ் அஷூரன்ஸ் ஆஃப் குட் பிஹேவியர். ஸோ இந்த கன்னிங்கம் சர்க்கிள் வந்து யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கன்னிங்கம் சர்க்கிள்னு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் இங்கே சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்டில் பார்த்துருக்கோம்ல, உமனு, ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, எல்லா கேர்ள்ஸு எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்க வந்து கன்னிங்கம் சர்க்குலர்னால் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இதில் போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் விட்டுடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ஸாமில் விட்டுறாங்க. ஸோ இந்த யூபிஎஸ்சியில் எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கன்னிங்கம் சர்க்குலர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அறிவித்தாங்க அப்படின்னு. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ஸாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து குட் பிஹேவியராக இருக்கணும், இந்த மாதிரி போராட்டத்தெலாம் கலந்துக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொன்னது தான் வந்து கன்னிங்கம் சர்க்குலர். இன் யூபி நோ ரெவென்யூ நோ ரெண்ட் கேம்பெயின். ஸோ இந்த கன்னிங்கம் சர்க்கிள் பார்த்திங்கன்னா டேரக்ட் கொஷினாக கேட்கல யூபிஎஸ்சியில் அஸ்ஸாம்லன்னு. கன்னிங்கம் சர்க்கிள் வாஸ் இஷ்யூட் இன் பீகார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பீகாரில் கிடையாது, அஸ்ஸாமில். In UP, a no revenue, no rent campaign was organized against the government, which soon turned into a no rent campaign against the zamindars. Jawaharlal Nehru played an important role in organizing a no revenue, no rent campaign, and the districts of Argana and Raebareli were the important centers of this campaign. The movement also popularized a variety of forms of mobilization like Prabhat Peri's Patrikas and Magic Lanterns. ஸோ யூபிஎல்ல வந்து நோ ரெவென்யூ நோ ரெண்ட் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இதுக்கு யார் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த யூபியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்ரா, ரேபரேலி அங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரபாட் பெரிஸ் சிங்கிங் ஆஃப் நேஷ்னல் சாங்ஸ். பிரபாட் பெரிஸ்னால் வந்து எப்படி பிரபாட் பெரிஸ்னால் வந்து நேஷ்னல் சாங்ஸ் பாடி அது மூலமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் பாடி இந்த மாதிரி வந்து சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபாத் பெரிஸ்ன்றது வந்து நேஷ்னல் சாங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ரிகாஸ், மேஜிக் லேட்டர்ஸ்லாம் வந்து அதுவும் வந்து நேஷ்னல் சாங்ஸ் பாடுற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. கான் அப்துல் காஃபர் கான் எங்கே பண்ணியிருப்பாருனா பெஷாவரில் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராணி கைடுலுன்றவங்க பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மணிப்பூரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 13 இயர்ஸ் கேர்ள் தான் அவங்க. ஸோ காந்தி கூட சேர்ந்துட்டு இது பண்ணுவாங்க. அவங்க 1932 வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 1932 அரெஸ்ட் பண்ணுறவங்க வந்து மறுபடியும் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் விடுவாங்க. ஸோ சூரியசன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஆர்மரி ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்டில் யாரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த டேபிளர் காலம். சரோஜினி நாயுடு, இமாம் சாஹிப், மணிகலிங்கம் காந்தி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனா சத்தியாகிரகா அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. எங்கே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பீகாரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜகோபாலாச்சாரி தெரியும், அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்ராஸில் பண்ணியிருப்பார். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா வந்து திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். திருச்சி டு வேதாரண்யம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கேலப்பன் பார்த்திங்கன்னா வந்து கேரளாவில் பண்ணியிருப்பார். எங்கேருந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா வந்து கேலிக்கட்லேருந்து பையனூர் வரைக்கும் பண்ணியிருப்பார்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட்டை ஒரு 90,000 சத்தியாகிரகாஸ் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்கள அடக்கிறதுக்கு வந்து லத்தி சார்ஜ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காந்தி இர்வன் பேக்ட் வரும், கராச்சி செஷன் 1931. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வரும், பூனா பேக்ட் வரும். ஸோ அடுத்த வீடியோ வரும். ஏன்னா எனக்கு வந்து லோடிங் ப்ராப்ளம் இஷ்யூஸாக இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் வீடியோவை என்னால் போட முடியல, இவ்வளோ நேரம் தான் கவர் பண்ண முடியுது. சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் பார்த்திங்கன்னா வந்து சிவில் டிசோபியடன்ட் மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த செஷனில் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ வென் வாஸ் த சிவில் டிசோபியடன்ட், இன் விச் செஷன் சிவில் டிசோபியடன்ட் மூவ்மெண்ட் வாஸ் அடாப்டட் அப்படின்றது வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி கொஷின் அதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஓவர்வியூ பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். ஸோ டீட்டெயிலாக யூபிஎஸ்சி நோட்ஸ் வேணும்னு கேட்டதுனால டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.